Hi guys, welcome to Pure Masala Taste. இன்னைக்கு நம்ம Pure Masala Tasteல என்ன பார்க்க போறோம்னா சத்து மாவு தாங்க பார்க்க போறோம். இந்த சத்து மாவை பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இத நம்ம ஆட் பண்ணிருக்க எல்லா பொருளுமே ரொம்ப 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 சத்தான பொருட்கள். சரி ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா ராகி. இப்போ ராகி நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா முத்து சோளம் ஆட் பண்ண போகிறோங்க. இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். முத்துச்சோளம் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. லேசாக வறுத்த போதும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் அவுள் ஆட் பண்ணிக்கலாங்க. அவுளையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவுளும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கோதுமை ஆட் பண்ணிக்கலாங்க. கோதுமை நல்லா வறுத்து எடுத்துட்டுங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாங்க. லேசாக வறுத்த போதும். லேசாக சூடு பண்ணால் போதும். கடலை நல்லா சூடு பண்ணிவிட்டுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததான் முந்திரி பாதாம் ரெண்டு ஆட் பண்ணி ஒட்டுக்கவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஜஸ்ட்டு சூடுற அளவுக்கு நம்ம வறுத்தமா போதும். பார்த்திங்களா, பேன் சூடாக இருக்கிறதுனால போட்டோன்னே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுலேயே ஏலக்காவும் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன ஆட் பண்ணுறோன்னா வால்நட்டுங்க. இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பாக வச்சுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம சத்து பொடியில் சேர்த்து சாப்பிடும்போது டெய்லி இது நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம உணவில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக சாமரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வறுத்தாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி பேன் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே இது வறுபட்டுருங்க. சாமரிசி நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொரியும். பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வருகிற அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வருகிற அரிசி நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கம்பி நல்லா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கம்பு நல்லா வறுத்துட்டோங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம சோளம் ஆட் பண்ணிக்கலாங்க.
வெஞ்சோளம் வறுபட கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இது வறுக்கணும். வெஞ்சோளம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாங்க. சுண்டல் வறுபடவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சுண்டலை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்லி அரிசி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. எள்ளை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். பேன் சூடாக இருக்கிறதுனால எள்ளு போட்டோன்னே நல்லா பொரிய ஆரம்பிக்குதுங்க. அது குதிக்கிறதுக்கு தெரியும்ல. எள்ளை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அடுத்ததாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. கடலையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். கடலை ஜஸ்ட்டு சூடேற அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ கடலையை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக கருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உடச்சி கருப்பு உளுத்தம் பருப்பு. கருப்பு உளுத்தம் பருப்பும் வறுபட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கலாங்க. கருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக சுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. சுக்கை நல்லா நம்ம அடுத்ததாக அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதுதான் நம்ம தாமரை விதையை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் ஜஸ்ட்டு சூடேற அளவுக்கு வறுத்தா போதும். பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சூடு ஏறிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா சத்து மாவுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இதை ஆற வச்சு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. வாசமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.